பாலென்பேன் தெவிட்டாத அமுதென்பேன் உன்னாமம் வெண்பேன் தேனென்பேன் பாலென்பேன் தெவிட்டாத அமுதென்பேன் உன்னாமம் வெண்பேன் மறையென்பேன் நிறையென்பேன் நீங்காத நினைவென்பேன் உன்னாமம் என்னவென்பேன் மறைவென்பேன் நிறையென்பேன் நீங்காத நினைவென்பேன் உன்னாமம் என்னவென்பேன் உன்னாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா என் வாழ்வில் இன்பம் பெருகுதையா உன்னாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமா மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமா உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா உன்னாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா என் வாழ்வில் மெல்ல இன்பம் பெருகுதையா நாமம் சொல்ல சொல்ல யாவரையும் மீண்டும் இந்த ஆராதனையில் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு நாமம், நம்மை வாழ வைக்கிற ஒரு நாமம், அது இயேசுவின் நாமம் மட்டுமே. இந்த உலகத்துல எது இருந்தாலும் தேனிலும் மதுரமான ஒரு நாமம். அந்த நாமத்தை சொல்ல 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 அது தகட்டி போற ஒரு நாமம் கிடையாது. ஒவ்வொரு வாட்டிலும் தேனிலும் மதுரமான நாமம், ரொம்ப அழகான ஒரு நாமம். ஒரு பெரிய நாமத்தை கொண்ட ஒரு தெய்வம், அண்ட சராசரங்களை உருவாக்கின ஒரு தெய்வம், வானத்தையும் பூமியும் சகல உலகம் முழுவதையும் உண்டாக்கின தெய்வம், உங்களுக்காகவும் எனக்காகவும் நாம் வாழ்வதற்காக, நம்ம ஜீவனோடு இருக்கிறதற்காக தன்னுடைய ஜீவனை நமக்காக தந்திருக்கிறார். அந்த நாமத்துக்கு இன்னும் ஒரு அழகு கூட்டுற மாதிரி தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துல அனுப்பி மொத்தத்தையும் தந்து, அவருக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு மகன், ஒரே மகன், அவனையும் எதுவும் யோசிக்காம உலகத்துல அனுப்பி நம்மை மீட்பதற்காக, நம்மை வாழ வைப்பதற்காக தன்னுடைய சொந்த குமாரனையே பலியாக கொடுத்தவர். அந்த நாமம்
இன்று மாத்திரம் இல்லை, என்றைக்கும் 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 நம்மை வாழ வைக்கிற நாம், நம்மை வாழ வைக்கிற நாம். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து சொல்றீங்க, இயேசு என்கிற ஒரு நாமம் என் வாயில உச்சரிக்கப்படும் போதே, என் மனசுக்குள்ள தோணும் போதே ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் எங்கிருந்து வருதுன்னே தெரியல தம்பி. ஒரு ஒரு அந்த 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 சர்க்கம்ஸ்டன்ஸே அப்படியே தலைகீழா மாறுது. ஆமென். நான் உங்களுக்காக ஒரு சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். நம்ம எல்லாரும் அவ்வளோ பெரிய நாமத்தை உடையவர், வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவரும் உடன்கூடிய நாமத்தை உடையவர். அவருக்கு ஏற்பட்ட ஒரு நிலைமையை சொல்றேன். ஏசாயா 53. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகும். அவருடைய தழும்புகளால் குணமாகும். இந்த வசனம் நல்லா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு ஏசாயா தீர்க்கதரிசி. சொல்றாரு, அவ்வளோ பெரிய நாமத்தை உடைய ஒரு தெய்வம் இந்த உலகத்தையே தன்னுடைய வார்த்தையினால சிருஷ்டித்த தேவன். அவர் சொல்ல 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 எல்லாம் அப்படியே உண்டாக்கிக்கிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் இந்த உலகத்துல வந்து மனுஷர்களால் அசட்டை பண்ணப்பட்டு கேவலப்படுத்தப்பட்டு எந்த நிலைமைக்கு அவரை கொடுமைப்படுத்த முடியுமோ அந்த நிலைமைக்கு அவரை கொடுமைப்படுத்தி, வசனம் சொல்லுது, அவருடைய சரீரம் நிலத்தை உழுவது போல. இந்த நம்ம ஊர் சைட்லலாம் பார்த்துருப்போம்ல, நிலத்தை உழுவாங்க தெரியும், அந்த மாதிரி அவருடைய சரீரம் உழப்பட்டதா. இன்னும் ஸ்காலர்ஸ்லாம் சொல்றாங்க, அவர் மனுஷனானே தெரியாத அளவுக்கு அவரை கொடுமைப்படுத்தினாங்களாம். இங்க அழகா சொல்றாரு, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டு என்று எண்ணினோம். நம்ம அப்படி எண்ணிக்கிட்டு இருக்கோம். தேவனால அவர் வாதிக்கப்படுறாரு, சிறுமைப்படுத்தப்படுறாரு. கிடையாது. தீர்க்கதரிசி அழகா சொல்றாரு, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. சிம்பிள். உங்களையோ என்னையோ வாழ வைக்கிறதற்காக, உங்களையும் என்னையோ தூக்கி நிறுத்துறதற்காக அந்த ஆட்டுக்குட்டியானவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்துல வந்து இந்த சிலுவையில மரித்தார். நம்மளை வாழ வைக்கிறதற்காக, நம்ம கஷ்டத்துல இருக்க கூடாதுன்றதற்காக, நம்ம வியாதியில மரணம் அடையக்கூடாதுன்றதுக்காக, நம்ம தரித்திரத்துல கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக வசனம் சொல்லுது, நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி அவர் தரித்திரரானார். இங்க சொல்லுது, அவருடைய தழும்புகளால நம்ம சுகமா இருக்கிறோம். அவர் ஏற்ற தழும்புகள் சும்மா கிடையாது, நம்ம நல்லா வாழணுன்றதுக்காக ஏற்கப்பட்ட தழும்புகள். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே நீர் எங்களுக்காக பலியா இருக்கிறீர், நீர் எங்களுக்காக பலியா இருக்கிறீர், எங்களுக்காக எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து இருக்கிறீங்க. அதை நான் விசுவாசிக்கிறேன்.
பரிசுத்தமுள்ளவர் நீ, பாவமாய் மாற்றப்பட்டி. பரிசுத்தமுள்ளவர் நீ, பாவமாய் மாற்றப்பட்டி. நீதிமானாக என்னை மாற்றினீ. நீதிமானாக என்னை மாற்றினீ. கிருபையால் இலவசமாய் நீதிமானானேனே. கிருபையால் இலவசமாய் நீதிமானானேனே. சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே. சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானி. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தி உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே எங்கள் ஆராதனை. கிறிஸ்து எனக்கா சாபமாய் மாறினீ. கிறிஸ்து எனக்கா சாபமாய் மாறினீ. ஆசீர்வாதமாக என்னை மாற்றினீ. ஆசீர்வாதமாக என்னை மாற்றினீ. ஆசீர்வாதமானேனே, எனக்காய் சாபமானதனால். ஆசீர்வாதமானேனே, நீ எனக்காய் சாபமானதனால். சிலுவை மரணத்தில் என் சாபங்கள் நீங்கியதே. சிலுவை மரணத்தில் என் சாபங்கள் நீங்கியதே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானி. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தி. உமக்கே எங்கள் ஆராதனை. ஓ இயேசுவே, எங்களுக்காக எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டவர், எங்களை வாழ வைப்பதற்காக, எங்களை உயிர்ப்பிப்பதற்காக, நாங்கள் நித்திய ஜீவனை அடையும்படியாக. என் பாவம் யாவையும் உடலிலே சுமந்தீரே. என் பாவம் யாவையும் உடலிலே சுமந்தீரே. சுகத்தை என் உடலில் தந்தீரே. சுகத்தை என் உடலில் தந்தீரே. பாவத்தின் விளைவுகளை மரணத்தால் வென்றீரே. பாவத்தின் விளைவுகளையும் மரணத்தால் வென்றீரே.
காயங்களால் நான் சுகமானேனே, காயங்களால் நான் சுகமானேனே. மறுபடியும் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. ஓ காயங்களால். பாடிக்கொண்டிருக்கும் போதே ஒரு தெய்வீக சுகம், ஒரு தெய்வீக பலன், ஒரு தெய்வீக ஆரோக்கியம் அவர் சிலுவையிலே சம்பாதித்து கொடுத்த, நம்முடைய தகப்பன் சிலுவையிலே சம்பாதித்து கொடுத்த எல்லா சுகமும், எல்லா ஆரோக்கியமும், எல்லா பலனும் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே பார்த்து கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும், எப்பேற்பட்ட நிலைமையில இருந்தாலும், ஒரு தெய்வீக சுகம், ஒரு தெய்வீக பலன் இயேசுவின் நாமத்திலே அவருடைய ரத்தம் முழுவதையும் சுத்திகரித்து எல்லா பாவங்களையும் கழுவி பாவத்துக்கான விளைவுக்கான எல்லா மரணத்தையும் உரிந்து போட்டு ஒரு பூரண சுகத்தை இப்பொழுதே கட்டவிழ்க்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஓ இயேசுவே, ஓ நீ நல்லவர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சொல்லுங்க, வாயை திறந்து இப்பொழுதே ஒரு சுகம் நடந்து கொண்டிருக்கிறது. அநேகருக்கு ஒரு சுகம், அநேகருக்கு சுகம். அது என்ன பிரச்சனையா இருந்தாலும், டாக்டர்ஸ் முடியாதுன்னு சொல்லி இருந்தாலும், என்ன நிலைமையில நீங்க இருப்பீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒன்று தெரியும், அவருடைய காயங்களால் நான் சுகமாயிருக்கிறேன். அவருடைய காயங்கள் என்னை சுகப்படுத்தி இருக்கிறது. என் பலவீனங்கள் மாறி இருக்கிறது. அவர் என்னை பூரணப்படுத்தி இருக்கிறார். சொல்லுங்க, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. இஸ்ரவேல் ஜனங்கள், நான் ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருக்கிறேன், இதை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணணும்னு ஆண்டவர் நினைக்கும் போது அத்தனை வாதைகள் வந்தது. கடைசியா தலைப்பிள்ளை சங்காரம், முதல் குழந்தைங்க எல்லாம் மரணம் அடைகிறார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஆட்டுக்குட்டிய வெட்டி அந்த ரத்தத்தை எடுத்து நிலைக்காலில் பூசு. சங்கார தூதன் எந்தெந்த நிலைக்கால எல்லாம் அந்த ரத்தத்தை பார்க்கறானோ அவன் கடந்து செல்வான். நம்ம அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று, அந்த வீட்டுக்குள்ள இருந்தவங்க எல்லாம் யோகியர்கள் அல்ல, பயங்கரமா ஆண்டவருக்கு பயந்து அப்படிலாம் கிடையாது. முறுமுறுத்தவர்கள், கோவப்பட்டவங்க, எதிர்த்து நின்றவர்கள், மோசேயே அநேக காரியங்களை செய்தவர்கள். ஆனா காப்பாற்றினது அவருடைய ரத்தம். இன்னைக்கு உங்களை பார்த்து ஒன்று சொல்றேன், அவருடைய ரத்தம் உங்கள் மேல தெளிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ரத்தம் முழுவதுமாய் மூடி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. சகல பாவங்கள் நம்மை சுத்திகரித்து நம்ம பிள்ளையாய் மாற்றி நமக்கு நித்திய மீட்பை, எட்டர்னல் ரிடெம்ஷன் நமக்கு தந்திருக்கிறது. மறுபடியும் ஒரு பலி நமக்கு செலுத்தப்பட வேண்டியதே கிடையாது. பவுல் அதான் சொல்றாரு, மறுபடியும் ஒரு பலி தேவையில்லை. கிறிஸ்து ஒருவர் ஒரே தரம் நமக்காக பலியாகப்பட்டிருக்கிறார். அந்த ரத்தம் உங்களை ஒருபோதும் கைவிடாது. அந்த ரத்த கோட்டைக்குள்ள உங்க குடும்பம் இருக்கும் போது எந்த தீங்கும் தொட முடியாது. அந்த ரத்த கோட்டைக்குள்ள உங்க பிசினஸ் இருக்கும் போது எந்த பிசாசும் தொட முடியாது. அந்த ரத்த கோட்டைக்குள்ள உங்க பிள்ளைகள் இருக்கும் போது எந்த வன்கண்ணோ எந்த வியாதியோ பிள்ளைகளை தொட முடியாது.
இப்போ வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க. இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் ரத்தம் என் குடும்பத்துல தெளிக்கப்பட்டிருக்கு. இயேசுவின் ரத்தம் என் குடும்பத்துக்காக சிந்தப்பட்டிருக்கு, எனக்காக சிந்தப்பட்டிருக்கு. பிசாசுக்கு என்ன தொட அதிகாரம் கிடையாது. தைரியமா சொல்லுங்க, நம்பிக்கையா சொல்லுங்க. என் கூட சேர்ந்து, தூரமான புறஜாதி எனக்கு சொந்தம் என்ற உறவை தந்த ரத்தமே, தூரமான புறஜாதி எனக்கு சொந்தம் என்ற உறவை தந்த ரத்தமே, ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள், ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள் பிரவேசிக்க தைரியம் தந்த ரத்தமே, பிரவேசிக்க தைரியம் தந்த ரத்தமே. எல்லாம் சேர்ந்து, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையாக சிந்தப்பட்டதே ரத்தமே, ரத்தமே. உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ரத்தம் நம்முடைய பாவங்களை முற்றிலுமாய் நம்மை கழுவி நம்மை சுத்திகரித்திருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க என் கூட சேர்ந்து சொல்லுவோமா? விலையாக சிந்தப்பட்டதே நித்திய மீட்பை எனக்கு தர, எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற, நித்திய மீட்பை எனக்கு தர, எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற, நன்மைகள் எனக்காய் பேசுகிற, நன்மைகள் எனக்காய் பேசுகிற, தெளிக்கப்படும் பரிசுத்த ரத்தமே, தெளிக்கப்படும் பரிசுத்த ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையாக சிந்தப்பட்டதே ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையாக சிந்தப்பட்டதே. உங்களுக்காகவும் எனக்காகவும் நன்மையை பேசுகிற ரத்தம். ஆபேலுடைய ரத்தம் தன்னுடைய சகோதரன் தன்னை கொலை பண்ணிட்டான்னு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டு இருந்ததா. ஆனா எனக்காக ஒரு ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த ரத்தம் என் பாவத்தை பார்த்து இவன் இதை செஞ்சிட்டான், இதை செஞ்சிட்டான், இதை செஞ்சிட்டான்னு சொல்ற ரத்தம் அல்ல. எனக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிற ரத்தம். என்னை மீட்டெடுத்திருக்கேன். நான் என் ரத்தத்தை சிந்தி என் பிள்ளைய மீட்டு நான் இங்க உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறேன் என்று சொல்லி உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிற ரத்தம். இந்த ரத்தம் உங்களை மீட்டெடுக்க மட்டும் இல்லை, இப்பொழுது கரண்டா உங்களையும் என்னையும் பிதாவுடனே கூட
உன்னதங்களிலே அமர செய்திருக்கிறது. அவர் சொல்றாரு, நீயும் நானும் வேற வேற இல்லப்பா, நீயும் நானும் வேற வேற இல்லை. நான் என்னைக்கு என் ரத்தத்தை சிந்தி உன்னை விலைக்கிரையும் கொடுத்து வாங்கினனோ, நான் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறேன், நான் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறேன். நாம் இருவரும் ஒருவராயிருக்கிறோம், நாம் இருவரும் ஒருவராயிருக்கிறோம். எத்தனை பேர் இது விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, நீங்களும் நானும் வேற. அந்த பிரசன்ஸ், அந்த சமூகத்தை நம்ம 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 விசுவாசிக்கிறோம்ல, அவருடைய பிரசன்னத்தை விசுவாசிக்கிறோம்ல, அந்த பிரசன்னம் அவர் நம்மோட கூட இருக்கிறார். அவரும் நம்ம வேற வேற இல்லை, இருவரும் ஒருவராயிருக்கிறோம், ஒருவராயிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற மாதிரி, நான் மரித்தேன், அவரே எனக்குள் வாழ்கிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஏதோ கடமைக்காக நான் வந்தேன், காப்பாத்தினேன், என் ரத்தத்தை சிந்திட்ட போயிட்டு கிடையாது. அவ்வளோ சீப்பா விட்டுடல. நம்ம ரத்தத்தினாலே நம்மை நீதிமான்களாக்கி நம்மை வாழ வைத்து உன்னதங்களில் அவரோட அமர செய்து அவர் நம்மளை பார்த்து சொல்றோம், நம்ம அவரை பார்த்து சொல்லுவோம். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து சொல்ல முடியும்? நான் பார்த்தால் நீர் பார்க்கிறீர், நான் சிரித்தால் நீர் சிரிக்கின்றீர், நான் பார்த்தால் நீர் பார்க்கின்றீர், நான் சிரித்தால் நீர் சிரிக்கின்றீர். தேவ ஆவியே, என்னில் வாழ்பவரே, தேவ ஆவியே, என்னில் வாழ்பவர், என்னில் வாழ்பவரே, நீர் வேறு, நீர் வேறு, நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. நீர் வேறு, நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. என் சிந்தை உம் சிந்தைதான், என் பாரம் உம் பாரம்தான், என் சிந்தை உம் சிந்தைதான், என் பாரம் உம் பாரம்தான். தேவ ஆவியே, என்னில் வாழ்பவரே, தேவ ஆவியே, என்னில் வாழ்பவரே. சொல்லுங்க, நீர் வேறு, நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. நீங்க மட்டும், நீர் வேறு, ஓ, இருவரும் ஒருவரானோ. உங்க சிந்தை மாறட்டும். நீங்களும் அவர் வேறு வேறு அல்ல, ஒன்றாய் கலந்து இருக்கிறீர்கள். அவர் உங்களோட, நீங்க அவரோட ஒன்று இருக்கிறீர்கள். தைரியமா இருங்க. அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், உங்களோட கூட இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலையும் தைரியமா நின்று சொல்லுங்க, ஆண்டவரே வாங்க சேர்ந்து ஃபேஸ் பண்ணுவோம், ஆண்டவரே வாங்க சேர்ந்து கடந்து போவோம், ஆண்டவரே இந்த பிரச்சனை இருக்கு, வாங்க சேர்ந்து போவோம்.
அவர் உங்களோட கூட இருக்கிறார். உங்களை என்றும் கைவிடாத தேவன். தைரியமா சொல்லுங்க ஒரு வாட்டி. நாம் இருவரும் ஒருவரானோ, நாம் இருவரும் ஒருவரா. சொல்லுங்க சொல்லுங்க.